த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்துல ஆக்ட் 4 சீன் 1ல போர்ஷா ஒரு ஃபேமஸான ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. த குவாலிட்டி ஆஃப் மெர்சில போர்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணை வானத்துல இருந்து பொழியிற ரெயின் மாதிரி நேச்சுரலா நமக்குள்ள இருந்து தானா வரணும். கருணைய யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. கருணை டபுள் பிளெஸ்ஸிங். கருணைய காமிக்கிறவங்களுக்கும் அது பிளெஸ்ஸிங், அந்த கருணைய ரிசீவ் பண்றவங்களுக்கும் அது பிளெஸ்ஸிங். கருணை ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு ராஜாக்கு அவங்களுடைய செங்கோல் அண்ட் கிரவுன் எந்த அளவுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்குதோ அதை விட அதிகமா அந்த ராஜா கருணையோட இருந்தாங்கன்னா அந்த கருணை அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மதிப்பையும் மரியாதையையும் பெற்று தரும். கருணை காமிக்கிறவங்க கடவுளுக்கு சமமானவங்க. இந்த உலகத்துல தப்பு பண்ண எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டான ஜஸ்டிஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா யாராலையுமே நிம்மதியா வாழ முடியாது. நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட கருணை காமிக்க சொல்லி கேட்கிறோம். அதே மாதிரி மனிதர்களாகிய நம்மளும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கருணையோட அன்போட நடந்துகிடணும். சோ ஷைலாக், நீங்களும் ஆண்டனியோக்கு கருணை காமிங்க. நீங்க கருணை காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கோர்ட் ஆஃப் வெனிஸ் தன்னுடைய கடமையை செய்யும். அந்த பாண்டுல நீங்க எழுதியிருக்கிறபடியே ஆண்டனியோக்கு அகெயின்ஸ்டா தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு போர்ஷா அவங்களுடைய ஸ்பீச்சை முடிக்கிறாங்க.